வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வை பற்றி தான் பார்க்க போறோம். அதுதான் குரு அஸ்தமனம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். குரு அஸ்தமனம்னா என்ன? இது நல்லதா இல்ல கெட்டதா? இந்த நேரத்துல என்ன செய்யலாம்? என்ன செய்யவே கூடாது அப்படின்னு இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல ரொம்ப தெளிவான பதில நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் குரு அஸ்தமனம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள்ல குரு பகவான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வரும்போது குருவோட முழு சக்தியும் வெளிப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை தான் நம்ம குரு அஸ்தமனம் அப்படின்னு சொல்றோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனால எல்லாருக்குமே கெட்டது தான் நடக்கும்னு பயப்பட தேவையில்லை. ஆனா இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்ல நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுன்னு பாரம்பரிய ஜோதிடம் நமக்கு அறிவுறுத்துது. இந்த காலத்துல என்ன செய்யக்கூடாது? இந்த குரு அஸ்தமனம் நடக்கிறப்போ நம்ம முக்கியமா இந்த 5 தவறுகளை செய்யவே கூடாது. 1, அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. கோபத்துல வேலையை விடுறது, நல்லா போயிட்டு இருக்கிற உறவுகளை முறிச்சுக்கிறது, யோசிக்காம பெரிய அளவுல முதலீடு பண்றது, இந்த மாதிரி அவசர முடிவுகளை இந்த நேரங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க. 2வதா, யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. இந்த சமயத்துல பணம் விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். முறையான எழுத்துப்பூர்வமான ஆதாரம், அதாவது ரிட்டன் ப்ரூஃப் இல்லாம யாருக்கும் பெரிய தொகையை கடனாவோ இல்ல முன்பணமாவோ கொடுக்காதீங்க. 3வதா, தேவையில்லாத வாக்குவாதம் வேணாம். குடும்பமா இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டாரமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலை செய்யற ஆபீஸா இருந்தாலும் சரி, எங்க பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன்னா நம்ம கோபத்துல பேசுற ஒரு நிமிஷ வார்த்தை கூட பல வருஷ உறவை அப்படியே பாதிச்சிடும். 4வதா, உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. சரியான நேரத்துக்கு தூங்குறது, சத்தான உணவு சாப்பிடுறது, உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறது, இதையெல்லாம் கரெக்டா கவனிங்க. உடம்புல ஏதாவது சின்னதா தொந்தரவு தெரிஞ்சா கூட அதை அலட்சியப்படுத்தாம உடனே டாக்டர் பாருங்க. 5வதா, பெரிய வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. இதை நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு பெருசா ப்ராமிஸ் பண்ணாதீங்க. உங்களால நிஜமாவே அதை செய்ய முடியுமான்னு தீர யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாக்குறுதி கொடுங்க. இந்த காலத்துல என்ன செய்யலாம்? பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நேரத்தில் சில எளிய பரிகாரங்களை நம்ம செய்யலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களை வச்சு வழிபாடு பண்ணலாம். கொண்டைக்கடையிலேயே தானமாக கொடுக்கலாம். நமக்கு சொல்லி தந்த ஆசிரியர்களுக்கும் நம்மளோட வீட்டில் இருக்க மூத்தவர்களுக்கும் காலில் விழுந்து மரியாதை செலுத்தலாம். முடிஞ்சா தினமும் இல்லாட்டி வியாழக்கிழமைகளில் ஓம் பிரஹஸ்பதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். யார் பயப்பட வேணாம் நண்பர்களே. இந்த நேரத்தில் சோசியல் மீடியாக்களில் சில வீடியோக்கள் வரும். இந்த காலத்தில் கண்டிப்பாக கெட்டது நடக்கும், இந்த ராசிங்க எல்லாம் அழிய போகிறாங்க அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் தேவையில்லாமல் பயப்படவே வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்களோட சொந்த ஜாதகம், அவங்க செய்கிற நல்ல செயல்கள், அப்புறம் அவங்களோட உழைப்பு முயற்சியை பொறுத்து தான் அமையுமே தவிர இந்த மாதிரி பொதுவான கிரகநிலையை வச்சு மட்டும் மாறாது. முக்கியமான உண்மை என்னன்னா, ஒரு கிரகநிலை மட்டுமே உங்களோட மொத்த வாழ்க்கையையும் தீர்மானிச்சிட முடியாது. உங்களுடைய நல்ல எண்ணங்கள், கடின உழைப்பு, நேர்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமை, இது நாளும் தான் உங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. அதனால இந்த குரு அஸ்தமன காலத்தை பயத்தோடு பார்க்காம கொஞ்சம் பொறுமையோடும் விழிப்புணர்வோடும் கடந்து போங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, குரு அஸ்தமனம் அப்படின்றது நம்ம பயப்பட வேண்டிய காலம் கிடையாது. சற்று நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம். இந்த நேரத்தில் நல்ல செயல்களை செய்யுங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. இறைவனை நம்புங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, கிரகநிலைகள் மாறுறது உண்மைதான். ஆனால் அதை நினச்சி பயப்படாமல் நம்மளோட உழைப்பையும் புத்தியையும் நம்பி நிதானமாக செயல்பட்டா எந்த கிரகத்தாலையும் நம்மளை கெடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. கூடவே கடவுளோட இறை நம்பிக்கை அப்படின்றது நம்மளை நல்வழிப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம்.